வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஒழுக்கம். ஒழுக்கத்தை பற்றி அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அருட்தந்தை அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஒரு அன்பர், தத்துவ ஞானிகள் எல்லோரும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துகிறார்கள். அதன் அவசியம் என்ன? ஏன் அவரவர்கள் விருப்பம் போல் செயல்களை செய்யக்கூடாது என்று கேட்டார். அருட்தந்தை அவரை தயவு செய்து அருகில் வாருங்கள் என்று அழைத்து ஒரு தாளை கொடுத்தார். அதை அப்படியே இரண்டாக கிழிக்கச் சொன்னார். அந்த அன்பர் தாளில் கையை எங்கேயோ வைத்து இரண்டாக கிழித்தார். அந்த தாள் கோணல் மாணலாக கிழிந்தது. மீண்டும் இன்னொரு தாளை கொடுத்தார். இப்பொழுது இந்த தாளை இரண்டாக மடியுங்கள் என்று சொன்னார். அவரும் மடித்தார். மடிப்பின் வழியே கிழிக்கச் சொன்னார். தாள் சரியாக 2 சரிசமமான பகுதியாக கிழிந்தது. ஒழுக்கம் என்பது இப்படியானதுதான் என்று விளக்கினார். மேலும் அவரிடம் தொடர்ந்து, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? வழியில் சாலையில் சிவப்பு விளக்கை பார்த்தீர்களா? பார்த்தவுடன் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர், சாலையில் சிவப்பு விளக்கினை பார்த்து நிறுத்திவிட்டேன். பச்சை விளக்கு எரிந்தவுடன் வாகனத்தை ஓட்டி வந்தேன் என்கிறார். உங்கள் கார்தான் வேகமாக போகிறதல்லவா, நிறுத்தாமல் ஏன் போகவில்லை என்று கேட்கிறார். அதற்கு அவர், ஐயோ, விபத்து ஏற்பட்டு விடுமே என்கிறார். இதைப் போலவே சமுதாயம் போட்டுள்ள சட்ட திட்டத்தின்படி வாழ்வதுதான் ஒழுக்கம். ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் ஒரு சங்கிலி போல் பின்னி பிணைந்துள்ளான். யார் ஒருவருடைய செயலும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பினை விளைவிக்காத வண்ணம் எல்லோருக்கும் நன்மையாக அமையும்படியாக பிறரை மதித்து வாழ வேண்டும். இதுதான் ஒழுக்கம் என்று விளக்கினார். இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் ஆகிய இரண்டும் மனித குலத்துக்கு மிக மிக அவசியமானதாகும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எழுத்தறிவு, மொழியறிவு இருக்கிறது, தொழிலறிவு இருக்கிறது. செயலுக்கு விளைவு என்ற இயற்கை தத்துவமும், ஒவ்வொரு பொருளும் எப்படி தோன்றி இயங்கிக் கொண்டு இருக்கின்றது, நாம் ஒவ்வொரு பொருளுடனும் எப்படி தொடர்பு கொள்வது என்ற தத்துவ ஞானமும், அதற்கு ஏற்றவாறு ஒருவரை ஒருவர் உணர்ந்தும் மதித்தும் வாழ்க்கையில் அளவு முறையோடு வாழ வேண்டிய ஒழுக்க பழக்கங்களும் கல்வியில் உணர்த்தப்படாமல் விடுபட்டு விட்டது. எந்த ஒரு நாட்டின் கல்வி முறையில் ஒழுக்க பழக்கங்கள் சேர்க்கப்படுகிறதோ அந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்கும். கல்வியில் இயற்கை தத்துவமும் ஒழுக்க பழக்கங்களும் இன்று காணாமல் போய்விட்டன. வருங்கால மாணவர் சமுதாயம் நலமாக வாழ வேண்டும் எனில் அதற்கான விளக்கங்களை மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே உணர வைக்க வேண்டும். இறுதியாக ஒழுக்கம் என்பதற்கான சாமியத்தையும் அந்த பல்கலைக்கழகத்தில் மிக விவரமாக விளக்கி கூறினாராம். அந்த சாமியம் நாமெல்லாம் நன்றாக அறிந்ததே. அதாவது, நாம் செய்யும் செயல்கள் நமக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் எழாத வகையில் அளவோடும் முறையோடும் அமைய வேண்டும் என்ற தெளிவும் அதை தொடர்ந்து வரும் செயல்முறைகளும் தான் ஒழுக்கம். துன்பம் விளையுமேயானால் அது ஒழுக்கம் அன்று. இதனை தமிழ் ஆனந்த யோகம் இயன்றவரை உலகிற்கு போதிப்பதற்கான பணியினை மேற்கொண்டுள்ளது. நாமும் ஒழுக்கமாயிருந்து பிறரையும் பாதையில் செல்ல துணை புரிவோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு ஒழுக்கம். இந்த வார்த்தை நமது சமுதாயத்திலே, குறிப்பாக தமிழ் மொழியிலே
பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். வள்ளுவர் கூட ஒழுக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை உயிரினும் மேலாக நாம் மதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிய குறள் நமது பள்ளி பருவத்திலே அடிக்கடி நாம் படித்திருக்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுவார். அப்போ இந்த ஒழுக்கம் என்ற வார்த்தை பயன்பாடில் இருக்கிறது. ஆனால் எது ஒழுக்கம் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடுகளாக நாம் பார்க்கிறோம். வேறுபாடுகள் என்றால், இப்போது இந்த ஒழுக்கம் என்பதை மகரிஷி அவர்களிடம் ஏன் இப்படி இருக்க வேண்டும், அவரவர் விருப்பப்படி இருக்கலாமே என்று கேட்கும் பொழுது, மகரிஷி அவர்களிடம் ஒரு காகிதத்தாளை கிழிப்பதில் ஒரு ஒழுங்கான அந்த முறையில் அந்த கிழிக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டார்னு வச்சுக்குவோம். இது ஒரு அப்படி செய்யும் பொழுது அதனுடைய விளைவு இது நன்றாக இருக்கிறதா அது நன்றாக இருக்கிறதா என்று அந்த இடத்துல என்ன சொல்லிட்டார்னா, அந்த ஒரு செயலினுடைய அந்த செயல் ஒழுங்கின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அந்த விளைவு நன்றாக இருக்கிறது என்பதை அந்த இடத்துல சொல்லிட்டார். அப்போ விளைவு நன்றாக இருக்கும்படி ஒரு செயலை செய்தால் அது ஒழுக்கம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல மகரிஷி புரிய வச்சிட்டார். அப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனுடைய விளைவு எப்படி இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும் என்பது. சரி, இப்போது இதே இன்னொரு உதாரணமும் அந்த இடத்துல சொல்லியிருக்கார் மகரிஷி. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது சிக்னலில் ரெட் சிக்னல் வந்துட்டால் காரை நிறுத்தினேன் என்று அவர் சொல்கிறார். ஏன் உங்களது கார் தான் வேகமாக போகக்கூடிய விலை உயர்ந்த காராக இருக்கிறதே, நீங்கள் என்ன வரலாம், நிற்காமல் வரலாமே அப்படின்னா, அங்கே சிகப்பு வெளிச்சம் போட்டால் நிற்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். இப்போ அந்த ஒரு சட்டம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சட்டத்தின் படி நாம் அதை கடைபிடித்தோம் என்றால் ஒழுக்கம், அதை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லை. சரி, இங்கே ஒழுக்கம்ங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எதற்காக அந்த சிகப்பு லைட் போடுறாங்க, எதுக்காக அந்த பச்சை லைட் போடுறாங்க? அந்த சிகப்பு லைட்டு போடுறப்ப நம்ம நிற்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. இப்போ எனக்கு நேரம் ஆகிடுச்சு, எனக்கு 1 நிமிடம் தாமதம் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அது நிற்கிறதுனால எனக்கு பாதிப்பு தான் இருக்கிறது, அதனால் என்ன லாபம் என்று கேட்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது சட்டம் என்ன சொல்லும், எதற்காக நிற்க சொல்லுகிறது? அந்த இடத்திலே இப்போது நாம் நிற்கும் பொழுது வேறு ஒரு திசையில் வாகனங்கள் போகும். அப்போ இப்போ அவர்களுக்கு அது துன்பமாகிவிடும் என்பதற்காக நம்மை நிற்க சொல்கிறதா இந்த சிகப்பு விளக்கு? அவர்களுக்கு துன்பமாகிவிடும் என்பதற்காகவா? இருக்கலாம், அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். இப்போது அவங்க ஒருத்தங்க குறுக்க வரும்போது நாம் போய் அதில் இடிச்சிட்டோம்னா நம்மளால் அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விடும் அல்லவா? ஆமாம், அதை தடுப்பதற்காகவும் உண்டு. சரி, அப்படி சொல்கிறத விட இன்னும் வேறு மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம், இப்போது நீங்கள் நிற்காமல் போகும்பொழுது நமது வண்டியின் மீது இன்னொரு வண்டி மோதிவிட்டால் நமக்கு துன்பம் வந்து விடுமே. நமக்கு துன்பம் வராமல் இருப்பதற்காகத்தான் அந்த சிக்னல் நம்மளை நிறுத்த சொல்லுது. ஓ, அப்போ அந்த சிக்னலுங்கிற அந்த ரூலு, அதை பார்த்தால் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய நலனுக்காக, எனக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போது இது எனக்கு நன்மையா தீமையா
என்று பார்த்தா, ஓ என்னுடைய நன்மைக்காக. நன்மை என்றால் என்ன? எனக்கு துன்பம் வராமல் இருந்தால் அது நன்மை, அவ்வளோதான். இப்போ துன்பம் வருகிறது என்றால் துன்பம் அது தீயது. நல்லது என்று சொன்னால் துன்பம் வராமல் நம்மை காத்துக்கொள்வது என்பது நல்லது, அவ்வளோதான். இப்போ நல்லது கெட்டதுங்கிறத நம்ம நிறைய இடங்களில் நம்ம இதை பார்த்துருக்குறோம். கெட்டது அப்படின்னு சொன்னால் துன்பம் வருவது, நல்லது அப்படின்னு சொன்னால் துன்பம் வராமல் காப்பது. சரி, அப்போ இந்த சட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, போக்குவரத்து சட்டம்னு ஒன்று வச்சுருக்க மாட்டீங்களா, இதன்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், ஒழுக்கங்கிறது நமக்கும் துன்பம் வந்துவிடக்கூடாது, நம்மால் பிறருக்கும் துன்பம் வந்துவிடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் இதை அடிப்படையாக கொண்டுதான் இயற்றப்பட்டிருக்கும். எல்லா சட்டமும் அப்படி தான். அதுக்காக தான் சட்டம்ங்கிறத ஏற்றுறாங்க. சட்டம் என்பது துன்பத்தை கொடுப்பதற்காகவா? இல்லை, அப்படி இருக்கவே இருக்காது. எந்த ஒரு சட்டமும் துன்பத்தை கொடுப்பதற்காக என்று இருக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறதே என்று சொன்னால், அதாவது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழும் நிலைக்கு தகுந்தாற் போல, அந்தந்த நாட்டினுடைய சீதோசன நிலைக்கு தகுந்தாற் போல, அந்தந்த நாட்டினுடைய அந்த பூமி நிலத்தின் அமைப்புக்கு தகுந்தாற் போல அந்தந்த சட்டங்கள் இருக்கும். இப்போது ஒரு மலை பிரதேசமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பயண சட்டம் என்பது எப்படி இருக்கும்? சமமான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும்? வித்தியாசமாகத்தான் இருக்கும். அப்போ நல்ல சமமாக நேராக ஒரு நிலம் இருக்கிறது, அதில் அந்த நாட்டில் அந்த ரோட்டில் போகும்போது நீங்கள் இவ்வளவு ஸ்பீடில் போகலான்னு இருக்குது. அதே மேடும் பள்ளமுமாக இந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வளைந்து 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 அப்படி போக வேண்டி இருக்கிறது. அப்படி ஒரு இடம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுனா அங்கே அதுக்குன்னு ஒரு சட்டம் லிமிட் இருக்குது. அப்போ ஒரு இயற்கையின் அமைப்புக்கு தகுந்தாற் போல் அந்த இடத்துல யாருக்கு துன்பம் வந்துடக்கூடாது, தனக்கும் துன்பம் வந்துடக்கூடாது, பிறருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது. அப்படி ஆங்காங்கே சட்டங்கள் இயற்றப்படுகிறது அல்லவா? அந்த சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அதன்படி மனிதன் அதை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் ஒழுக்கம். அப்போ இது இந்த உலகில் நாம் வாழும் பொழுது இங்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்கான ஒரு ஒழுக்கம் என்று எடுத்துக்கொள்கிறோம். சரி, இதுவே இன்னும் நாம் ஆழமாக சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது இந்த மனிதனுக்கு எந்த வகையிலும் துன்பம் என்றே வந்துவிடக்கூடாது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ரோட்லேயே போகலை, எதுக்குப்பா வம்பு, நான் ரோட்லேயே போகலை, அப்போ நான் அமைதியாக இருந்து கொள்கிறேன், அப்போ எனக்கு துன்பம் வராதா? இந்த துன்பம் வராமல் இருக்கிறதுக்காக எத்தனையோ சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்குள்ளேயே நான் போகலை, அந்த இதுக்குள்ளே நான் எதுக்குமே போகலை, அப்போ எனக்கு துன்பம் வராதா? அதை மீறியும் துன்பம் வருமா அப்படின்னு கேட்டால், அதை மீறியும் துன்பம் என்பது வரும். எப்படி? இப்போது நீங்கள் இவ்வளவு இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு எங்கேயாவது எந்த நாடாவது சட்டம் போடுமா? ஒரு மனிதருக்கு அப்படி எதுவும் சட்டம் போடுமா? அப்படிலாம் சட்டமாகலாம் போட முடியாது, போடுறது இல்லை. ஒன்று சொல்லுவாங்க, இத்தனை வெயிட்டு இத்தனை ஹைட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ உயரம் இவ்வளவு இடையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே பிஎம்ஐன்னு ஒன்று கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு காலரி நீங்கள் சாப்பிடணும் இப்படின்னு ஒரு 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 இதை சொல்கிறாங்க டயட்டீஷியன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதை சட்டமாக ஏற்ற முடிகிறதா? சட்டமாக போட முடியுமா? முடியாது. இதை மருத்துவத்தில் நீங்கள் நோயாக போகும்போது உங்களுக்கு அப்போ தான் இந்த டயட்டீஷியன் சொல்வார்,
இந்த டயட்டீஷியன் சொல்கிறத இந்த இந்த இதை இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் என்று அப்படி போட முடியுமா? போடுவாங்களான்னா போட மாட்டாங்க, சட்டமாக போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னு சொன்னால், ஒரே உயரத்தில் ஒரே எடையில் ஒரு 50 பேர் இருப்பார்கள். ஆனால் அந்த 50 பேரும் அதில் 5 பேர் உடல் உழைப்பு, கடினமான உடல் உழைப்பு செய்யக்கூடிய, ரோட்டில் அந்த ரோடெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கடுமையான உழைப்பு செய்யக்கூடிய ஒரு உழைப்பில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 5 பேர் அதை விட சாதாரண உழைப்பு செய்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதை விட உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு உடல் உழைப்பு இல்லை, அறிவின் மூலமாக வேலை செய்கிறவர்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த பணி, அந்த உடல் உழைப்பு என்பது கூட குறையாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் இந்த உயரத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அதை நிர்ணயம் செய்து அதை சட்டமாக போட முடியுமானா முடியாது. அப்போ இது எங்காவது இதற்கு சட்டம் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் இயற்கையினுடைய சட்டம், இயற்கையினுடைய நீதி. இப்போது மனிதர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அவரவர் அந்த நாட்டுக்கு ஒரு நீதி என்று வைத்துக்கொள்கிறோம். அதுபோல் இந்த இயற்கை என்ன சொல்லுகிறது? இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், இந்த மனித உருவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நீதி என்று வைத்திருக்கிறது. இதைத்தான் இயற்கை ஒழுங்கமைப்பு என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்றார். அதுதான் இயற்கை நீதி என்று சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுது? அந்த நீதியின் அடிப்படையில் அதில் நாம் அதில் எக்ஸஸாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு என்ன ஆகிறது? உடல் உபாதையாக வருகிறது, நோயாக வருகிறது, அப்போ துன்பமாக வருகிறது. அப்போ இங்கேயும் என்னாச்சு? அதை அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுவும் அப்போ என்ன ஆகுது? இப்போ நம்மளுடைய உடலின் தேவை என்ன என்பதை அறிந்து நாம் அதை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது? நமக்கு அது துன்பமாக மாறுகிறது. அப்போ அந்த தேவையின் அளவில் சாப்பிட்றதுங்கிறது ஒழுக்கம்னு வந்துடுதா? அப்போ இதுக்குரிய சட்டம் எந்த இடத்த மீறினா அது துன்பமாக வருகிறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. இப்போ இதை பொதுவான சட்டமாக போட முடியாது. அப்போ பொதுவான சட்டம் என்று ஒரு நாட்டிலோ ஒரு அமைப்பிலோ போட முடியாது என்று சொல்லும்போது அது எந்த சட்டத்தின் கீழ் வரும் என்று சொன்னால் அது இயற்கை சட்டத்தின் கீழ் வரும். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அது இங்கு பேப்பரில் இயற்றப்பட்ட சட்டம் இல்லை, அதுதான் இறைநீதி, இயற்கை ஒழுங்கமைப்பு என்று சொல்கிறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், செயல் விளைவு தத்துவம் என்று சொல்கிறோம். இதைத்தான் இயற்கை தத்துவ அறிவு, இது இயற்கைப்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மகரிஷி சொல்லுவாங்க, அந்த அறிவு என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று ஒன்று சொல்லுவார். அதே போல் இன்னொன்று சொல்லுவார், அதாவது தன்மாற்றம் என்பது இந்த பிரபஞ்ச தன்மாற்றம் என்று ஒன்று சொல்வார். இன்னொன்று இயல்பூக்கம், கூடுதலறம் என்று ஒன்று சொல்வார். அந்த கூடுதலறம் என்று சொல்கிறோமே அதுதான் அந்த ஒழுங்கமைப்பு, அந்த செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாத்தையுமே கூடுதல் அறம் என்று சொல்வார்கள். இது இயற்கையினுடைய சட்டம் என்று வைத்துக்கொள்வோம், இயற்கையினுடைய நீதி என்று வைத்துக்கொள்வோம். இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. ஆனால் அது ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு உயிரினமும் அதாவது செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய விளைவுகள் மாறுபடும். அதை ஒரு யூனிவர்சலாக அதை பொதுப்படையாக வைக்க முடியாது. ஒரு விறகு வெற்றவர் 15 இட்லி சாப்பிட்றாரு, அவருக்கு அது துன்பமாக வராது. அது வீட்டில் சும்மா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவர் 15 இட்லி சாப்பிட்டாருன்னா அவருக்கு வயிறு வலிக்குது. அப்போ இது என்னாச்சு? செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் விளைவுகள் அவரவர் உடல் உழைப்பு, அவரவருடைய
உடலின் திறன், அவரவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் அளவு, அவரவர் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளின் இயக்க சக்தியின் அளவு, இது எல்லாத்தையும் வச்சு அது மாறுபடும். அப்போ ஆனால் அது இயற்கையினுடைய நீதி என்று ஒன்று, அதனுடைய விளைவு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வித்தியாசமாக அவரவருக்கு தகுந்தாற் போல் அது விளைவாக வருகிறது. இதுக்கு பேர் தாங்க நோய். இப்போ உடம்புல நோயின்னு சொல்கிறோம். இந்த நோய் எப்படி வருது? நோயை எங்கேயாவது உருவாக்குறோமா? அப்போ இப்போ இந்த இடத்துல உருவாக்குறோமான்னு கேட்டோம்னா, நாம் ஏதோ தவறு செய்கிறோம், அதனால் நோயாக மாறுகிறது. அவ்வளோதான். இப்போ என்னென்னா, அந்த தவறு எது என்பதை நாம் உணர்ந்து நாமே அதை சரி செஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அப்போ இப்போ இதுதான் இயற்கை தத்துவ அறிவு என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ என்ன இயற்கை தத்துவ அறிவு? இயற்கையினுடைய ஒரு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, இயற்கை நீதி என்று ஒன்று இருக்கிறது. அப்படிங்கிறத நாம் எல்லாரும் உணர்ந்துக்கணும் என்பது இயற்கை தத்துவ அறிவு என்று சொல்வார். இப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி அதை உணர்ந்து கொண்டால் எப்படி நடந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்க பழக்க அறிவு. அப்போ பாருங்கள், இப்போ இயற்கை சட்டத்தை முதல்ல இயற்கை நீதி உணர்ந்து கொண்டார். அதன்படி வாழுதல் என்பது அறம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மகரிஷி இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்வார். அப்போ அந்த அறநெறிங்கிறதுலாம் ஒழுக்கம் வருது. இப்போது இறை உணர்வு பெற்றால்தான் அறநெறி வாழ முடியும். அதைத்தான் என்ன சொல்கிறாரு? இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இந்த இரண்டும் கல்வியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று மகரிஷி சொல்வார். பொதுவாக மகரிஷி கல்வி எப்பொழுது முழுமை பெறும் என்று சொன்னால், எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இந்த அஞ்சும் சேர்ந்தால்தான் முழுமையான கல்வியாக இருக்கும் என்று சொல்வார். இந்த முதல் மூன்றும் பொருளீட்டுவதற்கான, ஒரு தொழில் செய்வதற்கான அறிவு. அந்த தொழில் செய்து அந்த பொருளை ஈட்டி எப்படி துன்பமில்லாமல் வாழ்வது, யாருக்கு துன்பம் இல்லாமல், எனக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை சொல்லுவது தான் இந்த இரண்டு கல்வியும். இப்பொழுது என்ன ஆச்சு? இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த இரண்டு கல்வியும் எடுக்கப்பட்டு விட்டது. இல்லை, இருந்தது ஒரு காலத்தில், இப்பொழுது இல்லை. மகரிஷி தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இந்த இரண்டும் எங்கு கல்வியில் இளைஞர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் பற்றிய அறிவு, அந்த விளக்கம், இந்த தத்துவம் அதிகமாக சொல்லப்பட்டது நமது நாட்டிலே. ஆனால் இப்பொழுது இந்த உலக நாடுகளில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடுகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் அதில் நம்பர் 1, 2, 3, 4 எங்கேயோ இருக்குது, வேறு நாடுகள் இருக்கிறது. நான் சமீபத்தில் சென்று வந்த அந்த நாடு என்பது இப்போது போன வருடம் அது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடில் நம்பர் 1 நாடாக இருக்கிறது. நமது இந்தியா டாப் 50 கூட வரல. ஆனால் தத்துவங்கள் அத்தனையும் இருக்குது. ஆனால் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுல வரலை. ஏன் அப்படின்னா, நாம் எல்லாம் தத்துவமும் வச்சுருக்கிறோம், ஆனால் எதையும் என்ன பண்ணுறதில்லை, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லை, இன்றைய இளைஞர்களிடம் அதை சொல்லுவதே இல்லை, அதை எடுத்து விட்டோம். இப்போ அதை சொல்லணும் அப்படின்னு போனால் எதை சொல்கிறது, யார் சொல்கிற ஒழுக்கத்தை சொல்கிறது, இது என்ன ஒழுக்கம், நான் சொல்கிறது தான் ஒழுக்கம், இதுதான் ரைட்டு, அதுதான் தப்பு, இது விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்டால் தான், இல்லாட்டி இல்லை. அப்போ இப்போது இயற்கை நீதி என்பதை, அந்த சட்டத்தை அதை கொண்டு வந்து எங்கேயாவது சப்மிட் பண்ணி அதை நம்ம நிரூபணம் செய்ய முடியுமான்னு சொன்னோம்னா, அது விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் செய்ய முடியாது, அனுபவம் ரீதியாக நிரூபணம் செய்து கொள்ளலாம், அவரவர் நிர்ணயம் செய்து கொள்ளலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அப்போ இயற்கை நீதியின்படி வாழ்வது என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படி வாழ்ந்துக்கிறது தான். அப்போ இதை எப்படி பொதுவாக இதுதான் இயற்கை நீதி என்று சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் மகரிஷி இயற்கை தத்துவ அறிவு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது சொல்லும்போது இங்கே என்ன ஆகிறது, இயற்கை தத்துவத்தை நாங்கள் இப்படி தான் புரிந்திருக்கிறோம், இப்படி என்று பிரச்சனை வருவதாக அதெல்லாம் இப்போ இன்றைக்கி யாரும் சொல்கிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இது கல்வியில் சொல்லலை. அப்போ யார் சொல்கிறது? இன்னும் 2 பேருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. யார்? பெற்றோர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்?
இப்போது இதனால் வரக்கூடிய துன்பத்தின் விளைவை நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அது நமக்கும் அது வருத்தமாக இருக்குது. அப்போ பெற்றோர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லிக்கலாம், இந்த 2 அறிவையும் கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி சமுதாயம் சொல்ல வேண்டும். அப்போ சமுதாயம் யார் சொல்கிறது? சமுதாயத்தில் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுமா, அது சமுதாயத்தில் அது ஆங்காங்கே இந்த மாதிரியான அந்த கர்மயோக வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய குருமார்கள் இருப்பார்கள். அவரவர்கள் எந்தெந்த வழியில் அவர்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அந்தந்த வழியில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் விட்டுவிடும். ஏதோ ஒரு வகையில் எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது என்று மகரிஷி சொல்லார்னா, எல்லாமே கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இறை உணர்வும் அறநெறியுங்கிறத மட்டும்தான் சொல்லுது. எல்லா மகான்களுடைய அந்த சாரமும் கடைசியில் அப்படி தான் சொல்லுது. அப்போ அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த 2 மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா ஒரு குருமார்களினுடைய அந்த மார்க்கமும் ஒரே மார்க்கமாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல அதில் நம்ம அந்த வர்ற வழியை பார்க்கும் பொழுது அதில் இருந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை மதம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அதை கடைசியாக இறுதியாக சொல்ல வர்றது என்ன என்று சொன்னால் அன்பும் கருணையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. எல்லா மதங்களும் எல்லா மகான்களும் கடைசியில் எதில் நிற்பாங்க, அன்பும் கருணைங்கிறதுல நிற்பாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது அது மார்க்கமாக மாறிவிடும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல நாம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வகையில் இந்த இளைஞர்களுக்கு கொடுத்தால் அது பின்னாடி இந்த சமுதாயம் எப்படி இருக்கும், யாருக்கும் அவர்களுக்கும் துன்பம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை வரும் என்பது. இதை கல்விக்கூடங்களில் கொடுத்து விட்டால் அது மிக சுலபமாக இருக்கும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. ஏன், ஒரு ஆசிரியர் பணி என்பது துன்பம் போக்கக்கூடிய ஒரு பணி. அதானே இந்த பணி யாருக்கு, 2 பேருக்கு இந்த பொறுப்பு அதிகமாக இருக்கும். எது, மருத்துவத்தில் இருக்கிறவரும் ஆசிரியரும். இவங்க 2 பேருமே துன்பம் போக்குறதுக்கான ஒரு பணி செய்யக்கூடியவர்கள். அதனால தான் நோபல் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம். அப்போ அவங்க 2 பேரும் சொல்லணும். ஆனால் மருத்துவர் சொல்கிறார் இல்லையா, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டா இப்படி வந்துடும். இப்போது எப்பா நீ நேற்று புரோட்டா சாப்பிட்டதுனால இப்போ உனக்கு வயிறு வலிக்குது, நீ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் புரோட்டா சாப்பிடுபவர்களுடைய சங்கத்திலிருந்து இந்த மருத்துவரை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம், நீங்கள் எப்படி இதை சொல்ல போச்சு, நான் சாப்பிட்டேன் எனக்கு வயிற்று வலி வரல, இல்லை இதை சாப்பிட்டதுனால தான் வந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பொதுப்படையாக சொல்ல போச்சு, இதை சாப்பிட்டதுனால தான் வந்துச்சுன்னு, இப்போ எனக்கு மனசு வலிக்குது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு என்ன பண்ணுறது? அப்போ டாக்டர் இதையும் சொல்கிறதையும் நிறுத்திக்குவார். என்னப்பா செய்யுது, வயிறு வலிக்குது, உனக்கு எதனால் வலிக்குது அதை பற்றி எனக்கு வேணாம்ப்பா, இந்த வலிக்குதா இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த ஊசியை போடு, காசை கொடு, போயிட்டே இரு. அப்புறம் திருப்பி சாப்பிட்டு வந்துக்கிட்டே இரு. எனக்கு என்ன அதை பற்றி, உனக்கு தான் நீங்கள் அதுக்குரிய காரணத்தை சொன்னால் நீ என்ன ஒத்துக்க மாட்டியா அப்படியே ஆகிரும். அப்போ துன்பம் போக்கக்கூடிய அதாவது பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களும் மருத்துவர்களுமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ மருத்துவர்களும் சொல்கிறதில்ல. ஏன், நம்ம மக்களை நீ சொல்லாதையா, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வைத்தியம் பார்க்குறதோ நிறுத்துன்னு சொல்கிறோம். அப்போ ஆசிரியர்கள் என்ன சொன்ன, நீ எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மார்க் வாங்குறதுக்கு மட்டும் சொல்லு, நீ மற்றெல்லாம் பேசாத அப்படின்னு அங்கேயும் நிறுத்திவிட்டோம். ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்குறது எங்கள் வேலை இல்லை, எங்கள் சிலபஸில் அதெல்லாம் இல்லை, நாங்கள் சிலபஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இப்போ 2 நின்று போச்சு. 2 பக்கம் சொல்லாமல் நிறுத்திட்டா இப்போ இந்த இளைஞர்களுக்கு மக்களுக்கு யார் எதை சொல்வது. அப்போ சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பவர்கள் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அதை யார் சொல்கிறதுங்கிறதுல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்போ அவரவர் துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள், பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட வேண்டியதாக ஆகிவிடுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், பெற்றோர்கள் என்ன செய்யலாம், பெரியவர்கள் என்ன செய்யலாம், நாம் எதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ இதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, அதை நம்ம சொல்லி துன்பம் இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டியது இது ஒழுக்கம். அப்போ ஒழுக்கத்தை இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி சொல்ல வேண்டி இருக்கிறதுனா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பேரம்பேத்திக்கு சொல்லுங்கள். அப்போ என்னாச்சு, இதை தாங்காத சென்ற காலத்தில் செஞ்சாங்க. ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, நீதி கதைகளை சொல்லி பேரம்பேத்தியை வளர்த்தாங்க. இப்போ தெரியுதா, இப்போ தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அப்போ அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்னாச்சு, அங்கே ஒழுக்கங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இது சொன்னோம்னு சொல்லுவாங்க, எப்படி நான் ஒழுக்கமாக இல்லைன்னு நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு
அது மாறிவிட்டது. இது இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஏய் ஒழுக்கமாக இல்லைன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. சொன்னோம்னாலும் வம்பாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இயற்கை ஒழுங்குக்கு அது முரண்பாடாக இருக்குது, அதனால் துன்பமாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லணும். இதை செய்யாதப்பா சாமி கண்ணை கத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்புறானா? நம்ப மாட்டான். அப்போ என்ன, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், பக்குவமாக சொல்ல வேண்டும். அப்படி தான் இப்போ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ரொம்ப படிச்சுட்டாங்க, அறிவில் உயர்ந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதை கேட்க மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கும் துன்பம் வந்துடாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கக்கூடியது தான். அதனால் மகரிஷி அதற்கு ஒரு சாமியத்தை பொதுவாக சொல்லிவிட்டார். மகரிஷி சொல்லியிருக்கிற சாமியம் எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். என்ன சொல்கிறாரு, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ தனக்கு கொடுத்து கொண்டாலும் துன்பம். நான் 5 இட்லிக்கு பதிலாக 10 இட்லி சாப்பிட்டேன்னா அது ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில், அது இப்போ இருந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி துன்பம், உடலுக்கு வந்தாலும் சரி மனதுக்கு வந்தாலும் சரி, உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்பட்டால் அது ஒழுக்கம் இல்லை. துன்பம் இல்லாத செயல் ஒழுக்கம். இந்த ஃபார்முலாவை யார் எடுத்துக்க முடியும்? எல்லாரும் எடுத்துக்கலாம். இப்போ மகரிஷியினுடைய இந்த சாமியத்தை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோரும் வந்து அதை கற்றுக்கொள்கிறார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது பொதுப்படையாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நமக்கு வாழ்க்கைக்கு துன்பம் போக்கக்கூடியதாக இருக்கிறது, துன்பம் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த சிந்தனையை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இதன்படி இருந்து நம்மை காத்துக்கொள்வோம். நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நமக்கும் துன்பம் வராமல் காத்துக்கொள்வோம். இதுதான் ஒழுக்கம். ஆக ஒழுக்கம் என்பது வார்த்தை பல இடங்களில் பயன்பாட்டில் இருந்தாலும் ஒழுக்கம் என்பதற்கான விளக்கம் என்பதை மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதை இந்த சமுதாயம் எப்படியாவது புரிந்து கொண்டு அது யாருக்கும் துன்பம் இல்லாமல் எல்லோரும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று நமது மனம் விரும்புகிறது. அதற்குரிய சூழ்நிலை உருவாகட்டும். உலக மக்கள் அனைவரும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமுமாய் வாழட்டும். வாழ்க வளமுடன்.